அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஸ்டடி மெட்டீரியல் பேக்கேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் 10 சாப்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தியரி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் வந்து பிரித்து ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் 2 புக்லெட் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். இது சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின் இதுவுமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 3 புக்லெட் ஸ்பைரல் வரும். 6000 ப்ராப்ளம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் போட்டிருப்பேன். எல்லாத்துக்குமே டீடைல் சொல்யூஷன் இருக்கும். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக். இப்போ 10 சாப்டர் இருக்குன்னா எனக்கு ஃபார்முலா கலெக்ஷன்ஸ் தேவை அப்படின்னா, அந்த ஃபார்முலா புக் ஒரு ஹேண்ட் புக் மாதிரி நீங்க அத கையில வச்சுக்கலாம். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனுமே அவைலபிளா இருக்கு. 2023 அப்பாயின்ட்மென்ட் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா? அதனுடைய சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுறேங்க. அதாவது இந்த இது டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி வீக் சண்டே வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவேன். நீங்க வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னுடைய குரூப்ல நீங்க ஆட் ஆயிடுவீங்க. டோட்டலா என்னுடைய குரூப்ல வந்து இதுவரைக்கும் 240 கேண்டிடேட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஆட் ஆயிருக்காங்க. 240 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி வீக் சண்டே நான் வந்து சிலபஸ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீக் வந்து இத படிச்சுட்டு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த சண்டே வந்த உடனே அந்த வீக்குக்கான சண்டே வந்த உடனே கூகுள் ஃபார்ம் லிங்க் வரும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்க படிச்ச சிலபஸ்க்கான கொஷின்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த கொஷின் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்க ஸ்கோர் எவ்வளோன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க எடுத்த ஸ்கோர எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்க அனுப்பணும். இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பேப்பர் 2 டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள் எழுதுறதுக்கு. ஸோ மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அதேபோல நீங்க பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. இது வந்து டெஸ்ட் பேட்சுக்கும் சரி, ஸ்டடி மெட்டீரியலுக்கும் சரி. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு காம்போ ஆஃபர்ல இந்த 3 to 7 இருக்கு பார்த்தீங்களா? அதாவது 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட், சண்டே டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் புக்லெட், யூடியூப்ல கிளாஸ் அப்லோட் பண்ண மெட்டீரியல். டோட்டலா பார்த்தீங்கன்னா இது 7 புக்லெட் வரும். எங்கன்னா 3 to 7 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 புக்லெட்ஸ் கிட்ட வரும். இந்த 7 புக்லெட் கம்ப்ளீட்டா வாங்குனீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. சார் எனக்கு சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் கூடவே தேவைப்படுது அப்படின்னா 1 and 2 இது எல்லாமே சேர்த்து டோட்டலா 7 கண்டென்ட் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுவேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கேஜி பார்சல். அவ்ளோ பெரிய பார்சல் பாருங்க அது. அப்போ அவ்ளோ கண்டென்ட் உங்களுக்கு நான் படிக்க குடுப்பேன். ஓகே. இல்ல சார் எனக்கு சப்ஜெக்ட் தெரியும். ஆனா எனக்கு வந்து ஷார்ட் டைம்ல நான் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 to 7 மெட்டீரியல்ஸ் வாங்கி படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வொர்த்தா இருக்கும். உங்களுக்கு சிலபஸ வெறும் கொஸ்டின் கலெக்ஷனா மாத்தி, ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இமிடியேட்டா புக் பண்ணி டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பெரிய அப்டேட்ட நீங்க கவனிப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் வர வச்சு நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடணும். ஓகே. ஸோ இப்ப தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன்னாலும் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஒரு 6 மந்த் டைம் வரும். ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம், சப்ஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான கிளாஸ் யுஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து அல்ஜிப்ரா யூனிட்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஸோ கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். கிவன் வெக்டார்ஸ் v1 equal to 1 by root 2, 0, 1 by root 2, v1 v2 equal to 1 by root 2, 0, 1 by root 2, v1 equal to 0, 1, 0, and v3 equal to 3 to 1. Applying the Grasmith orthogonal process, third vector v3 is orthogonal to v1, v2. ஸோ இதில் எந்த வெக்டர் w3 which is orthogonal to v1, v2 இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற 4 வெக்டர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இதுதான் w3 நீங்கள் இது வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு v1, v2க்கு ஆர்த்தோகனலாக இருக்கிற வெக்டர் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஆர்த்தோகனல் வெக்டரோட டெஃபினேஷன் என்னங்க, அது தெரிஞ்சால் போதும். சப்போஸ் டூ வெக்டர்ஸ் v1 and v2 are orthogonal அப்படின்னா if inner part of v1, v2 வந்து 0 ஆகும். அதாவது டாட் ப்ராடக்ட் 0 ஆகும். ஆஸ் யூஷுவல் இன் R2ல பார்க்குறச்ச ஆர் யூக்ளிடியன் ஸ்பேஸ் பார்க்குறச்ச. ஸோ இப்போ இங்க இருக்கிற ஏதோ ஒரு வெக்டர் நீங்க w3ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது v1 கூட ஆர்த்தோகனலா இருக்கும். அதே போல அந்த w3 எடுத்துக்கிட்டீங்கன்னா v2 கூட ஆர்த்தோகனலா இருக்கும். அப்ப எந்த வெக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க கவனிக்கணும். ஆக்சுவலா v1, v2க்கு ஆர்த்தோகனலா இருக்கிற w3 வெக்டர் என்ன அப்படின்றத அங்க கொஸ்டின். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றேன். டாட் ப்ராடக்ட் எடுங்க. ஸோ 1 into 1 by 2, 1 by root 2 கிடைக்கும்.
0 இன்ட்டு 0 0ன்னு கிடைக்கும். அடுத்து -1 இன்ட்டு 1/√2 பார்த்தீங்கன்னா -1/√2ன்னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இதே வெக்டார் வந்து V1க்கு இருக்கான்னு பார்க்கணும். ஆமா. 1 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 1 0, 0 இன்ட்டு -1 0 ஆகுது. ஸோ டோட்டலா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய W3 வெக்டார் which is orthogonal to both V1 and V2. சிம்பிள் வே. இதான் இதுக்கான ஷார்ட்கட். பட் அப்ளையிங் கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனல் ப்ராசஸ் தான் அது பெரிய லென்த். அதுக்கெல்லாம் நீங்க போக வேணாம். ஷார்ட் டைம்ல நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த கொஸ்டினை ஈஸியா கிராக் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதான் டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பாருங்க, which of the following is not an integral domain? இதுல எது இன்டெக்ரல் டொமைனா இல்ல அப்படின்றத சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலா இது வந்து இன்டிஜர் மாடல்ல 15 சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து காம்போசிட் நம்பர். ஏன்னா 15 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 into 5 பிரிச்சுக்கலாம். ஸோ இது ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸா எழுத முடியுது. அப்போ இது ஒரு காம்போசிட் நம்பர். அப்போ ஜென்ரலா Zn வந்து இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். only if n is composite or not prime. அப்படி பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து Zn வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைனா என்ன பாருங்க. An integral domain is a commutative ring with a unity having no zero divisor. ஸோ ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அர்த்தம் ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுக்கிறீங்க. அதனுடைய ப்ராடக்ட் வந்து ஜீரோ ஆகுது. இது பேர் வந்து ஜீரோ டிவைசர். ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுக்கிறீங்க, அதனுடைய ப்ராடக்ட் ஜீரோ ஆகுதுன்னா ஜீரோ டிவைசர். ஓகே. ஸோ அப்போ ஒரு இன்டெக்ரல் டொமைனா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது காம்யூட்டேட்டிவ் ரிங்கா இருக்கணும். அதுக்கு ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. காம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி ஹேவிங் நோ ஜீரோ டிவைசர். ஓகே. அப்போ இதனுடைய ஜீரோ டிவைசர் என்ன? அப்போ Z15 ஜீரோ டிவைசர் என்ன? 3 into 5 எடுத்துக்கங்க. ஏன்றது 3 சூஸ் பண்ணுங்க, பின்றது 5 சூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட் 15 மாடல் 15 பார்த்தா நாங்க கிடைக்கும் 0 கிடைக்கும். ஓகே. அப்போ இது ஒரு இன்டெக்ரல் டொமைன். அகைன் காம்யூட்டேட்டிவ் வித் யூனிட்டி தான், பட் ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் இன்டெக்ரல் டொமைனா இருக்கா? சாரி, இன்டெக்ரல் டொமைனா இருக்கணும் அப்படின்னா இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர். கரெக்ட்டுங்களா? காம்யூட்டேட்டிவ் with unity having no zero divisor is called an integral domain. Okay. So அப்ப Z15 வந்து இங்க not an integral domain. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. if T belongs to A of V, அதாவது collection of all linear operator on V to V போற collection of all transformations. இது A of V ன்றது family of transformation T which map from V to V. Okay. அது characteristic root of T in F ன்றதை கேட்கறாங்க. Okay. ஸோ அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் T in F எப்படி டிஃபைன் பண்றது? எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் V பொறுத்தளவுக்கு ஒரு ஃபைனட் டைமென்ஷனலா இருக்குன்னு வச்சுப்போம். ஃபைனட் டைமென்ஷனலா இருக்கு. ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். அதோட டைமென்ஷன் ஆஃப் V வந்து n வச்சுப்போம். அப்போ உங்களுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு இன்டிஜரா தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா. டிகிரி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் T எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம் இந்த ஆர்டர் ஆஃப் த டைமென்ஷனா வந்து நிற்கும். ஸோ அப்படின்னும் போது இதனுடைய ரூட்ஸ் எவ்வளோங்க இருக்கும்? இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ரூட்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபைனட் டேர்ம்ஸுக்கு வரும். அப்போ n ரூட்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு nth டிகிரி பாலினாமியல் கிடைச்சா கூட அதனுடைய டிகிரி வந்து ஃபைனட்டா இருக்கும். இதை பாருங்க, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் a finite dimensional vector space has a finite degree. Entities only have a finitely many roots. Entity is finite. அப்போ எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பொறுத்தளவுக்கு ஓவர் த ஃபீல்ட் எப்போ கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அது ஆல்வேஸ் ஃபைனட்டா இருக்கும். ஓகே. அடுத்து இஃப் டைமென்ஷன் ஆஃப் V equal to n and T is A of V இருந்தா தென் T has எவ்வளவு ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னா அட்மோஸ்ட் n ரூட்ஸ், மேக்ஸிமம் n ரூட்ஸ் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரூட்ஸ்னாச்சும் இருக்கலாம். ஓகே. ஸோ டைமென்ஷன் ஆஃப் V equal to nன்ற பட்சத்தில் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஐகன் ரூட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா அட்மோஸ்ட் n இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் if T is a Hermitian transformation, then all its characteristic polynomials are real R. So Hermitian transformation பொறுத்தளவுக்கு characteristic roots are real ஆ இருக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ ஹிண்ட் இருக்கு பாருங்க. இது எல்லாமே அப்படியே நோட் போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு கிளாஸும் கவனிக்கணும். ஸோ எல்லா கிளாஸுமே நான் என்ன பண்ணுவேன், நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்குமே நீங்கள் வந்து இந்தந்த கொஷின்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் டாபிக்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். ஜஸ்ட் அந்த கொஷின்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நோட் போட்டு எழுதுங்க. இது வந்து அல்ஜிப்ராக்கு மட்டும் கிளாஸ் கொஷின் போட்டுகிட்டே வர போகிறேன். 10 சாப்டருக்குமே ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு இருக்கிற பிளேலிஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மேக்ஸிமம் 10 நிமிஷம் போட்டிருப்பேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருங்க. ஓகே. அடுத்து
த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஸ் அண்ட் டி ஆர் சிமிலர் அப்படின்னா சிமிலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினேஷன் ஆகுங்க. ஸோ த ரிஜிஸ்டர் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் சி சச் தட் த டி ஈக்குவல் டு சிஎஸ் சி இன்வெர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சிமிலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினேஷன். ஓகே, அடுத்து if V and W are the finite dimensional vector space of a dimension m and n respectively over the field F, then dimension of homomorphism of home of V, W collection of a linear transformation from V to W அதோட டைமென்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னா m and n ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ வியோட டைமென்ஷன் m ஆகும், டபிள்யூட டைமென்ஷன் என்னவும் இருந்தால் டைமென்ஷன் ஆஃப் ஹோம் ஆஃப் V, W பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் m and n ஃபார்மேட்டில் வரும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, if order of G equal to P where P is a prime இருக்குது, இந்த குரூப் இஸ் நாவா இருக்கு, எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் மாட்டிருந்தாங்க சைக்கிளிக்கா இருக்கும், சைக்கிளிக் குரூப்லாம் நாவா இருக்கும், அப்ளியனா இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ் சைக்கிளிக் அண்ட் எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் அப்ளியன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து போத் சைக்கிளிக் அண்ட் அப்ளியன்ன்றது கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன், அதாவது S3 பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரு நன் அப்ளியன், ஸ்மாலஸ்ட் நன் அப்ளியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 6 கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் Sn என்னன்னா ஆக்சுவலாக n ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல்னா ஆர்டர் ஆஃப் S3 என்ன கிடைக்கும், 3 ஃபேக்டோரியல் கிடைக்கும். அப்போ 3 ஃபேக்டோரியல்னா 6 எலமெண்ட்ஸ் வருதுன்னு அர்த்தம். ஒரு 6 ஆர்டரில் ஒரு நன் அப்ளியன் குரூப் வேணும், ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நன் அப்ளியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 6 கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் S3 வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பெர்முடேஷன் குரூப்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. 1 2 3 1 goes to 2 2 goes to 3 3 goes to 1 இப்படி இருக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு சம் 1 2 3 எடுத்துக்கிட்டேன், 1 goes to 1 2 goes to 2 3 ஐடென்டிட்டி பெர்முடேஷன் இருக்கலாம், சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3. ஸோ இது போல் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் பெர்முடேஷன்ஸ் கொடுக்க முடியும், 1க்கு அசோசியேட் ஆகிற மாதிரியும் 2க்கு அசோசியேட் ஆகிற மாதிரி 3க்கு அசோசியேட் ஆகிற மாதிரியும். ஸோ 1 goes to 3 2 goes to 2 3 goes to 1. ஸோ இது போல் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து S3ல பேச முடியும் அப்படின்றது தான் இந்த குரூப்போடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு குரூப் அண்டர் கம்போசிஷன் தான், பட் நன் அப்ளியனா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நன் அப்ளியன் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் த சென்டர் ஆஃப் எனி குரூப் G இஸ் ஆல்வேஸ் நாவா இருக்கும், நார்மல் சப் குரூப் ஆகும். ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் G என்னன்னாங்க கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் G விச் ஆஸ் கம்யூட்ஸ் வித் எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் G. அதாவது ஜியில் இருக்கிற எந்த எலமெண்ட்லாம் வந்து எல்லா எலமெண்ட்டும் கூட கம்மிட் ஆகும். ஸோ அப்படிதான்ன்றது சென்டர். ஸோ இதான் என்னுடைய ஜின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு சென்டர் ஆஃப் ஜின்னு வச்சுப்போம், சென்டர் ஆஃப் ஜி எலமெண்ட்ஸ்னு வச்சுப்போம். இப்படி எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த எலமெண்ட் எடுத்தா அப்படின்னா இங்கே இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட் கூட கம்மிட் ஆகும், இங்கே இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட் கூட கம்மிட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இது கூட கம்மிட் ஆகிருக்கும். கம்மிட்னா அர்த்தம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது G1 இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் G1 ஈக்குவல் டு G1 இன்ட்டு எக்ஸ் ஃபார்மேட்டில் வரும். ஸோ அப்படி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், சென்டரில் இருக்கும். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த நார்மல் சப் குரூப். ஒரு குரூப்பை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு நாட் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் சொல்லுங்க அப்படின்னா டேரெக்டாகவே அதனுடைய ஏதோ ஒரு சப் குரூப் சென்டர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ சென்டர்ன்றது உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியணும். அதே போல் சென்ட்ரலைசர் நார்மலைசர்லாம் நீங்கள் டெஃபினிஷன் படிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து கொஷின்ஸாக கேட்பேன். என்னுடைய கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு அப்பா இன்னைக்கு ஒரு தரமான MCQs கிடைச்சிச்சுரா அப்படின்ற மாதிரி நீங்கள் நோட் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் கவனிக்கணும். எவ்ரிடே மார்னிங் உங்களுக்கு 6 AM வந்து கொஷின் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த கொஷின் புக்லெட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணினா குரூப் மெம்பர்ஸுக்கு அதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் ரெகுலராக UGTR மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டே இருப்பேன், சப்ஜெக்ட் வைஸ் போட்டுகிட்டே வருவோம். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த MCQ மெட்டீரியலை கையில் வச்சுக்கோங்க. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி 6000 ப்ராப்ளம் MCQs வாங்கி படிச்சிங்கன்னா ஒரு தரமான கொஷின் கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியலுமே வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கி படித்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இமீடியட்டாக புக் பண்ணிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்கள் ஸ்கோர் என்னன்றது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஸ்கோர்லாம் அப்படியே மானிட்டர் பண்ணிகிட்டே வருவேன். அப்படியே உங்களுக்கு நான் ஃபைனலாக நீங்கள் சொல்லிடுவேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உறுதிமொழி கொடுத்துருவேன். அந்தளவுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கொஷின்ஸ் சாதாரணமாக இல்லைங்க. ஒவ்வொரு கொஷின் புக்லெட்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்காதுன்னா சப்ஜெக்ட்டுக்கு MCQs எப்படி கேட்கலாம், எந்தெந்த கொஷின்ஸ் கவர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்குலாம் நான் கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க, ரொம்ப ஒர்த்தான புத்தகம். அடுத்து டிரான்ஸ்போசிஷன் இஸ் ஒன் ஆஃப் த சைக்கிளிக் ஆஃப் லென்த். என்ன டிரான்ஸ்போசிஷன் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், ஸோ ABCDன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோட டிரான்ஸ்போசிஷன் எப்படி இருக்கலாம்னா AB ஆர் AC ஆர் AD ஃபார்மேட்டில் இருக்கலாம். அப்படி இல்லையா AB ஆர் CD ஃபார்மேட்டில் இருக்கலாம், டிஜாயின் சைக்கிளாக எழுதும்போது. அப்போது இது லென்த்து பொறுத்தவரைக்கும் 2 தான் மேக்ஸிமம். டிரான்ஸ்போசிஷனோட லென்த் ஆல்வேஸ் நவா இருக்கும், 2ஆக இருக்கும். அடுத்து பார்ட்டிஷன் ஆஃப் 3 எவ்வளோங்க இருக்கும், 3 எப்படி பார்ட்டிஷன் பண்ணலாம், 3 3ன்னு எழுதிக்கலாம், 2 + 1 எழுதிக்கலாம், 1 + 1 +ன்னு எழுதிக்கலாம். அப்போ டோட்டல் கவுண்ட் என்ன, 3. நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் 3 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். அடுத்து பாருங்க, டைமென்ஷன் ஆஃப் B = M, ஹோம் ஆஃப் V, Vனா M × M.
அப்ப m இன்டு m என்ன கிடைக்கும்? m ஸ்கொயர்னு ஆயிடும். ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே. அடுத்து த ரியல் நம்பர் இஸ் டிரான்சென்டல் நம்பர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏன்னா அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டியில சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அல்ஜிபிரிக்னா அது ஏதோ ஒரு ரேஷனல் ரூட்ஸ் பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஈயை பொறுத்தளவுக்கு அது ஒரு டிரான்சென்டல். பை என்னன்னு சொல்லுங்க. பையோட வேல்யூ என்னன்றது. பை ஒரு டிரான்சென்டலா ரியலான்றதை கமெண்ட். ஓகே. ரியல்ல என்ன கைண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுங்க. சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.